தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு மருத்துவ ஜோதிடர் எஸ்.ஆர். சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். பரவ வருடம் எப்படி இருக்க போகுது? 14/4/2026 காலை 9:30 இந்த பரவ வருடமானது ரிஷப லக்னத்துல உதயமாகுது. அப்ப ரிஷப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியான குரு பகவான் இருக்காரு. அதே மாதிரி பாருங்க, காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல ரிஷப லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல கேது பகவானுடைய அமர்வு இருக்குது. காலபுருஷனுக்கு 11ஆம் வீடான ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்க்க. இந்த வருடமானது சதய நட்சத்திரத்தை தான் ஆரம்பிக்குது. அப்ப கும்ப ராசியிலையும் தன்னுடைய வருடத்தோட தொடக்கத்திலுமே இருக்கு பார்த்துக்கோங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் இடமான மீனம், ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் இடமான மீனத்துல செவ்வாய் சனி புதன் சேர்க்கை. காலபுருஷனுக்கு முதல் வீடான மேசமும் ரிஷப லக்னத்துக்கு 12ஆம் வீடான மேசத்திலையும் சூரியன் சுக்கிரன் சேர்க்கை. இந்த வருடம் ஆரம்பத்துல பாருங்க, சித்திரை மாசம் 1ஆம் தேதி காலையில அனைவருமே முக்கணியான மா பலா வாழை, அதுக்கப்புறம் பாத்துங்க கண்ணாடி, பணம், வாசனையான மலர்கள் வச்சு நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு நம்ம அதை எல்லாருமே நம்மளுடைய பார்வைப்படுற மாதிரி வச்சு இருந்தீங்கன்னா இந்த வருடம் முழுவதும் நல்ல ஒரு தொடக்கத்துக்கு அறிகுறியாக காணப்படும். இப்போ உங்களுடைய ராசிக்கு எந்த மாதிரி பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பான மேசராசி நேயர்களே, இந்த பரவ வருடம் உங்களுக்கு மிகுந்த நல்ல ஒரு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்குது. இப்ப இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாருங்க, சூரியன் கூட சுக்கிரன் சேர்க்க. இப்ப உங்க ராசிக்கு 2ஆம் அதிபதி தனகாரகரான சூரியனே பாருங்க உங்க ராசியிலே அமர்ந்திருக்காரு. அப்ப இதுவரைக்கும் இருந்த தடைகள் அனைத்துமே சரியாகி உங்களுடைய முயற்சிகள் ஒவ்வொன்னா, இதுக்கு முன்னாடி நீங்க எதையுமே யோசனை பண்ணாம செய்வீங்க, ஒரு அவசரம் இருக்கும். இப்ப அதெல்லாம் பக்குவப்பட்டு நிதானமாக உங்களுடைய அடுத்த கட்டத்தை நோக்கி போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய மனம் பக்குவப்பட்டிருக்கும். உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்க ராசிக்கு 9ஆம் இடத்துல பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த பார்வை படுறதுனால பாருங்களேன், நீங்க இது வரைக்கும் எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு. இது வரைக்கும் நீங்க வெளிநாடு போகணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்திருப்பீங்கல்ல, அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு நிறைவேற போகுது. இதே பாருங்க, இந்த வருடம் ஆரம்பத்துல இருந்து வைகாசி மாதத்துல பிற்பகுதியில உங்களுக்கு நிறைய ஒரு இடமாற்றம் ஏற்படுது. நான் அரசாங்க வேலையில இருக்கேன், நான் தனியார் வேலை பாக்குறேன், எனக்கு இது வரைக்கும் இடமாற்றமே இல்லை, எனக்கு பதவி உயர்வே இல்லை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாசத்துல வைகாசி மாத பிற்பகுதியில உங்களுக்கு இந்த வருடத்துல ஆரம்பத்துல உங்களுக்கு கிடைக்க போகுது. அதுவும் போக நீங்க பிடித்த இடத்துக்கு உங்களுக்கு வேண்டிய வசதியோடு கூடிய இடமாற்றம் இருக்கும். இப்ப அசையாச்சத்துக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த பரவ வருடமானது இருக்குது. உங்களுடைய தாயார் வழியில நல்ல ஒரு ஆதரவுகள் கிடைத்து அவங்களால ஒரு வருமானங்கள் உயரப்போகுது. இல்ல அவங்க மூலமா ஏதாவது அவங்க வழியில இருந்து வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு சேரும். அப்ப நீங்க இந்த மேசராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வருடத்துல நீங்க விரும்பிய இடத்துக்கு போய் மகிழக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலுமே உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஹெல்த்ல நீங்க கவனமா இருந்துக்கங்க. ஏன்னா சூட்டு கிரகமான சூரியன் உங்க ராசியிலே இருக்கிறதுனால கூட சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்குது. நிறைய உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ நிறைய வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே பாருங்க உடம்புல சூட்டு கொப்பளங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்க ஹெல்த்ல நீங்க கவனமா இருந்துக்கங்க. புதிய நட்புகள் உருவாகக்கூடிய நேரமும் இந்த நேரம் தான் உங்களுக்கு. அந்த புதிய நட்புகள் மூலமாக உங்களுக்கு புதுவிதமான உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு வழிகாட்டியா உங்களுக்கு வரக்கூடிய நிலையில தான் புதிய நட்புகள் இருக்கும். இது வரைக்கும் உங்களுடைய தந்தை மூலமாக உறவுகள் இருந்திருப்பாங்களா, அவங்களால சின்னதாக ஒரு சண்டை சச்சரவு நீண்ட காலமாக நீங்க அவங்ககிட்ட ஒரு பேச்சுவார்த்தை இல்லாம இருப்பாங்க. ஆனா இப்ப பாருங்க, உங்களுடைய அருமை தெரிஞ்சு அவங்களே உங்கள்கிட்ட விரும்பி உங்களுடன் உறவு பாராட்டக்கூடிய உறவு கொள்ளக்கூடிய நேரங்கள் அதிகமா இருக்கறனால அவங்கள மூலமா உங்க லாபங்கள் தான் அதிகரிக்க போகுது. உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்களுக்கு, அது மூத்தவங்களா இருந்தாலும் அப்படித்தான், இறைவனா இருந்தா திருமண காரியங்கள் கூடி வரும். இது வரைக்கும் தடையாகிட்டே இருக்குது அப்படி நினைச்சீங்கன்னா இந்த வருடத்துல அந்த ஆரம்பத்திலேயே உங்களுக்கு திருமண காரியங்கள் நடைபெறக்கூடிய அமைப்புகளுமே அதிகமா இருக்குது. ஆன்மீக சுற்றுலா தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. அதனால நீங்க இவ்வளவு நாள் நினைச்சிட்டே இருந்த இடத்துக்கெல்லாமே நீங்க போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. உயர்கல்வி நான் படிக்க நினைச்சேன், படிக்கவே முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆண்டுல நீங்க தடைபெற்ற கல்வியை பூர்த்தி பண்ணக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்குது. விவசாயம் பண்ணிக்கிட்டவங்களுக்கு கொஞ்சம் சின்னதாக ஒரு சர்க்கிள் வரக்கூடிய காலம் தான் இந்த வருடம். அதனால விவசாயம் பண்ணக்கூடியவங்க மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாக
எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஒரு மறு பரிசீலனை பண்ணிட்டு நீ செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். மேசராசியில் பிறந்த மாணவர்கள், கல்லூரியில் படிக்கிறவங்களும் இல்லைன்னா நீங்க வள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த வருடத்தை முழுவதுமே நீங்க கையாளணும். புதியதாக நண்பர்கள்ட்ட நீங்க ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். மாணவர்களாக இருக்கிறவங்க ரொம்ப நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி பாருங்க, நிறைய பள்ளிக்கு போனோமா இல்ல கல்லூரிக்கு போனோமா அப்படின்னு நீங்க வரணும். அதை விட்டுட்டு அங்க தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய வருடமும் இந்த வருடம் மட்டும்தான். பெண்களுக்கு, மேசராசியில பிறந்த பெண்களுக்கு நீங்க விரும்பிய மாதிரியே உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகமாக இருக்கும். உங்களால் முடிந்த அளவு இந்த வருடத்துல ஒரு முறையேனும் கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய சுவாமிமலை முருகனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. பெரிய அளவுல பாதிப்புகள் எது வராம மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைக்கும் ஆண்டாக இந்த வருடமானது இருக்கும்.